விக்னேஸ்வர அஸ்ட்ரோலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். குரு பயிற்சி பலன்கள் 2024 முதல் 2025 வரை. இப்போ குருங்கிறவர் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு வந்து பெயர்ச்சியாக வந்திருக்கிறார் மே 1ஆம் தேதி. இந்த குரு உங்களுடைய ராசிக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மனக்குமுறல் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா ஜோதிட நிலையங்களும் சரி, எல்லா ஜோதிடர்களும் சரி, இந்த ராசிக்கு அப்படி இருக்கும், ஆஹோ ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்க சொல்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்டு மனக்குமுறல்கள் நிறைய இருக்கும். இதனால் வந்து ராசி பலன் பார்க்குறத வெறுத்து போய் பார்க்காமலே விடுற ஆட்களும் உண்டு. ஆனால் உண்மை என்ன அதில்? ராசி பலன் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டால் உண்மைதான். ஆனால் அது யார் அப்போ ஏன் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இதில் என்னது அப்படின்னா, ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கிரக நகர்வு, கிரக சஞ்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான் போகிறது தான் வந்து குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பர்டிகுலராக வந்து நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்த வகையில் இந்த ராசி பலனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி வரும்போது கூட உங்களோட மனக்குமுறல் எப்படி இருந்திருக்கும்னா, சரி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது எந்த வகையில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும், எந்த வகையில் உதவும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஜாதகம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து பேசும். அப்போ இந்த கோச்சாரம் என்ன பண்ணும், இந்த குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களோட ஜாதகம் வந்து உங்களுடைய பாக்கியத்தை சொல்லும். இப்போ சுருக்கமாக சொல்லோம்னா, ஒருத்தர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிற பாக்கியத்தை வந்து அவருடைய ஜாதகம் தான் சொல்லும். ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு கட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற பாக்கியத்தை அவருடைய ஜாதகம் தான் சொல்லும். இதே மாதிரி எனக்கு கடன் நிறையா இருக்குது, நான் அந்த கடனை சீக்கிரம் அடைச்சிருவேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உடைய ஆள் அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் அந்த கடனை அடைக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. சரி, அந்த பாக்கியம் இருக்குது, கடனை அடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது, திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் இருக்குது, வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்தால், உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பாக்கியம் இருக்குன்னு தெரிய வந்தால், அடுத்து உங்கள் மனசில் தோன்ற ஒரு கேள்வி என்னது அப்படின்னா, நான் எப்போ திருமணம் பண்ணுவேன், அல்லது எப்போ வீடு கட்டுவேன், அல்லது எப்போ நான் கடனை திருப்பி அடைப்பேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அந்த எப்போங்கிற ஒரு காலத்தை, அந்த காலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த கோச்சார பலன். காலத்தை நிர்ணயிக்கிறது தான் இந்த கோச்சார பலன். குரு பெயர்ச்சி பலன், ராகு கேது பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாதகமான ஒரு காலம் வருதா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று. ஸோ அதனால் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அதனுடைய பார்வைகள் வந்து மாறும், அதனுடைய ராசிக்குடைய பாவங்கள் மாறும். அப்படிங்கிறப்ப அந்த பாவகத்தினுடைய காரகத்துவங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களில் உங்கள் ஜாதகத்தில் அதனுடைய பாக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்கியம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கோச்சார குரு பெயர்ச்சி பலன் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும். ஒரு ஜாதகத்தில் அந்த பாக்கியமே இல்லை, எனக்கு வீடு கட்டுற யோகமே இல்லை, ஆனால் எனக்கு இந்த என் ராசிக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து குரு பெயர்ச்சி பலனில் நல்லா வீடு கட்டி வாழ்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே, ஆனால் என்னால் வீடு கட்ட முடியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இல்லை. அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த கோச்சார பலன் வந்து பலன் அளிக்கும்? ஸோ ஜாதகம்ங்கிறது உங்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகம் தான் சொல்லும். எப்போங்கிற ஒரு கால நிர்ணயத்தை இந்த கோச்சார பலன்கள் சொல்லும். இதை முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. அப்போ தான் வந்து உங்களோட ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த பொது பலன்
பெயர்ச்சி பலன்கள் பொது பலன் எல்லாமே வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வகையில் தான் புரிஞ்சுக்கணும். ஓஹோ, நம்மளுடைய ஜாதகத்தில் முதல்ல பாக்கியம் இருக்கணும், இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி பலன்கள் நமக்கு பலன் அளிக்கும். அது எந்தெந்த வகையில் அளிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புரிதலோடு நம்ம வாங்க இந்த ராசிக்கு வந்து உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் 2024-25 எப்படி பலன் அளிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் 2024-25 எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு இப்போ பெயர்ச்சியாக வந்திருக்கார். ஏற்கனவே 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தார். இப்போ 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி குரு வந்து உட்கார்ந்துருக்கிறார். ராசிக்கு 2க்கும் 5க்கும் உடைய குரு 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் குறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கலத்திரஸ்தானம் அப்படின்னா ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் வரக்கூடிய ஆண் அல்லது பெண்ணை குறிக்கக்கூடியது, அதாவது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, இல்லை மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு நல்லதொரு காலம், ஈஸியாக அமைகிறதுக்கான காலம். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானாதிபதி இப்போ 7ல் கலத்திரஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கும்போது ஈஸியாக வந்து இப்போது அமையும். உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கனால இப்போது வரம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக அமையும். முயற்சிகள் அதிகமாக செய்யுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயம் உண்டு. அதே மாதிரி பிரிந்து போகக்கூடிய குடும்பங்கள், அதாவது பிரிகிற நிலையில் உள்ள ஒரு குடும்பங்கள் இப்போ உட்கார்ந்து சில பேச்சுவார்த்தைகள் நடத்தி பாருங்க, கண்டிப்பாக வந்து பிரியாமல் மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஒரு ஓரத்தில் இருந்ததுன்னா, ஆனால் பேசினால் வந்து அது ஒரு நல்ல முறையில் முடிய மாட்டேங்குது இது வரைக்கும் அப்படின்னு மன வருத்தத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே வந்து இப்போ வந்து பேசி பார்க்கலாம். நல்லதொரு முடிவை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம். 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் தாராளமாக இப்போ தொடங்கலாம். இது ஒரு நல்ல காலம். காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். ராசிக்கு 2 குடையவர். ஸோ ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் தாராளமாக வந்து தொடங்கினீங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்ல வேலையாட்கள் வந்து உங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் தனியாக ஆரம்பிக்கல, பங்குதாரர்களோடு சேர்ந்து ஆரம்பிக்கலாமா? பார்ட்னர்ஸை சேர்த்துக்கிட்டு நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். நல்ல பங்குதாரர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, என்னுடைய பங்குதாரர் இப்போ பிரிஞ்சு போயிட்டார், ஏதோ ஒரு பிரச்சனையினால வந்து பிரிஞ்சு போயிட்டார் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ அந்த பங்குதாரர்கிட்ட நீங்கள் பேசி பார்க்கலாம். தாராளமாக சுமூக நிலை கிட்டும். அதனால் வந்து மறுபடியும் அவர் ஜாயின் பண்ணி உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புதிதாக வந்து நீங்கள் பார்ட்னர்ஸை சேர்க்கணும் அப்படின்னா கூட வந்து இப்போ இந்த உகந்த காலம் இது. அதனால் நீங்கள் தாராளமாக பார்ட்னர்ஸை வந்து நீங்கள் சேர்க்கலாம். சரி, 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற குரு ராசிக்கு 11ஆம் இடத்தை வந்து பார்க்கிறார். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். ஸோ அப்போ நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாபகரமாக வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பவும் லாபத்தை அள்ளித்தரக்கூடிய தொழிலாக வந்து உங்களுக்கு அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நல்லாவே சக்ஸஸ் காணலாம். உறுதியாக சக்ஸஸ் காணி அதில் ஒவ்வொரு எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வெற்றியை வந்து கண்டிப்பாக காணலாம் அப்படின்னு சொல்லலாம். போக உங்களோட பொருளாதார நிலை வந்து கண்டிப்பாக வந்து உயரும். இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்தேன், கொஞ்சம் கடன்கள்லாம் இருந்தது, கடன்கள்லாம் வந்து இப்போ வந்து தீர்க்கணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து கடன்கள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் உறுதியாக உங்களோட பொருளாதார நிலை உறுதியாக வந்து உங்களுக்கு ஏறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்து குரு வந்து ராசியவே பார்க்குறார். ஸோ 2 குடையவர் 5 குடையவர் ராசியையே பார்க்கறதுனால வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய பேச்சு, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேர்மை, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள், அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுக்கும் பேரும் புகழும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம். போக 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து விட்டு விட்டு செல்லக்கூடிய பயணங்களை குறிக்கக்கூடியது.
ஸோ அதனால் வந்து நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க, நீங்கள் பயணங்கள் மூலமாக தான் என்னோடய ஜீவனத்தையே நான் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு ஏற்றமான காலம். கண்டிப்பாக வந்து அதிலிருந்து நீங்கள் நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம். ஸ்பிரிச்சுவல் டூர் போகணும் அப்படின்னா கூட வந்து இப்போ தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். அதுவும் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். உங்களுக்கு தேவையான பெயர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பாராட்டக்கூடியதாக வந்து இருக்கும். ஸோ மற்றவங்க வந்து உங்கள் செயலை பார்த்து பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கான விஷயம் வந்து இப்போ நடக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு தோணும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை கோல்டை வச்சு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான தங்கத்தின் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு உண்டாகும். அதன் மேலே ஒரு முயற்சியும் எடுப்பீங்க. ஸோ அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்து தன்னோட 9ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம். ஸோ அதனால தான் சொன்னேன், எந்த முயற்சிகள் எடுத்தாலும் லாபகரமாக முடியும், உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொன்னது காரணமே வந்து இதுதான். ஸோ முயற்சிகள் நிறைய எடுங்க, கண்டிப்பாக வந்து அது வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இளைய சகோதரர், உங்களுடைய இளைய சகோதரம் பார்த்தீங்கன்னா அது தம்பியாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். உறவு நல்லா நீடிக்கும். உறவுகளில் விரிசல் ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்போ அது போய் நல்லா சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு உறவு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். போக ஜுவல்ஸ், நான் சொன்ன மாதிரி வந்து தங்கம் வந்து ஒரு தங்கத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு வருங்கிற மாதிரி ஒரு ஆபரணங்கள் வாங்குறதுக்கான ஒரு ஆசை வந்து உங்களுக்கு இருக்கும். ஆடை ஆபரணங்கள் அதெல்லாம் வாங்குறதுக்கான நிறைய வாங்குவீங்க. இந்த ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடை ஆபரணங்கள் நீங்கள் நிறைய வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். போக விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் எதுவும் சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து என்னால் வந்து எதுவுமே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு காலம். தாராளமாக வந்து நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குது, வெற்றி ஸ்தானமான 11ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. போக விளையாட்டுத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஏற்றமான காலம்தான். ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்கலாம். இல்லை அதற்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ எடுக்கலாம் தாராளமாக, அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியும். அதே மாதிரி மீடியாவில் தொலைத்தொடர்பு விஷயங்களில் உள்ள வேலை பார்க்குறவங்க, அதில் ஈடுபடுத்தி கொண்டவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து இது ஒரு சுபிட்சமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இண்டிவிஜுவலாக நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன், அது டெவலப்பே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வந்து இப்போ நல்ல டெவலப்மெண்ட் உள்ள ஒரு காலம். ஸோ தொலைத்தொடர்பு துறையில் உள்ளவங்களுக்கு நல்லதொரு ஏற்றமான காலம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அது எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். எழுத்துத்துறையில் உள்ளவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, கதை எழுதுகிறவங்க, பாட்டு எழுதுகிறவங்க, ஸோ அந்த மாதிரி எழுத்துத்துறையில் உள்ளவங்க உங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே, உங்களுடைய படைப்புகள் எல்லாமே வந்து பாராட்டக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கான பாராட்டுகள், புகழ், வெற்றி எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு இடம் தான், துறையை குறிக்கக்கூடியது. ஸோ அதன் மூலமாக கண்டிப்பாக பாராட்டுகளும் வெற்றிகளும் குவிவதற்கான நல்லதொரு டைம் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து சொல்லப்பட்ட இந்த விஷயங்களில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதற்கு உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் நடக்கின்ற தசாபுக்திகள் 100% சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா உறுதியாக இந்த குரு பெயர்ச்சி பலன் 2024-25 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணி இது இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் 100% ஜெயிக்கணும், வெற்றியை காணணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டைம் டு டைம் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்தடையும். ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோட, நல்ல ஒரு வீடியோவோட உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சதீஷ்குமார். தேங்க்யூ.